யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இன்றைக்கி ஒரு கம கத்திரிக்காய் சாம்பார் தான் வைக்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 150 கிராம் துவரம்பருப்பு, ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு. நான் வந்து அதை அன்னைக்கு நான் போடலை, ஏன்னா அமாவாசை சமையல்ன்றதை நான் பூண்டு சேர்க்கலை. நீங்கள் கண்டிப்பாக அதில் வந்து பூண்டு சேர்த்திக்கங்க. இது வந்து நம்ம 2 விசில் வச்சு நீங்கள் வந்து பருப்பு வேக வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து தண்ணி கம்மியாக தான் நம்ம வைப்போம் இல்லைங்களா. இது கூடவே எக்ஸ்ட்ரா அந்த ஒரு சொம்பு அளவுக்கு அதாவது வெந்ததுக்கப்புறம் ஒரு சொம்பு அளவுக்கு ஊற்றி அதை கலக்கி வச்சுக்கோங்க. அடுத்தது கத்திரிக்காய் வந்து நல்லா தின்னாகவே அரிஞ்சிக்கங்க, ரொம்ப நைஸாலாம் வேணாம். தக்காளி ஒரு 2 தக்காளி, பெரிய தக்காளி, 2 பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி. அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு நீங்கள் அரைஞ்சிக்கிட்டாலே போதும். அடுத்தது நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். அதில் வந்து ஒரு குழி கரண்ட அளவுக்கு எண்ணெய் ஊற்றிங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். கடுகு பொரிஞ்சோன்னு நம்ம எப்பயும் போடுற மாதிரி வெங்காயம் போட்டு, வெங்காயம் பொன்னிறமாக வதங்கின உடனே நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நீங்கள் ஒரு நைஸாக கூட நீங்கள் அரிஞ்சு எடுத்துக்கலாம், ஏன்னா சட்டுன்னு வதங்கும். வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கணும். இந்த சாம்பார்லேயே நமக்கு வந்து நிறைய விதம் இருக்கும். அதாவது ஒவ்வொருத்தங்க ஒரு மாடலில் வைப்பாங்க. ஒருத்தவங்க காய்கறிகள் நல்லா வதக்குவாங்க, ஒருத்தவங்க வந்து பச்சையாகவே வந்து பருப்பு தண்ணியில் சேர்த்து வந்து போடுவாங்க, ஒவ்வொருத்தரும் சரியாக வதக்காமல் இருப்பாங்க. ஏன்னா அது ரொம்ப எனக்கு தெரிஞ்சவரையிலும் ஒரு சத்தான ஒரு சாம்பார்னு பார்த்தீங்கன்னா வதக்காமல் போடுற பச்சை காய்கறியாக நம்ம வந்து போடுறதான் வந்து நமக்கு சத்தான ஒரு சாம்பார். முழு ஜீனும் அந்த மருத்துவத்தன்மை வாய்ந்தது ஒரு கத்திரிக்காய். அந்த ஜீன் முழுசும் நமக்கு வந்து நமக்கு கிடைக்கணும்னா கண்டிப்பாக வதக்காமல் வைக்கிறது தான் பெட்டரு. இப்போ நான் வந்து இந்த கத்திரிக்காய் போட்டுக்கலைங்களா, சும்மா லைட்டாக, அதாவது மிளகாய்த்தூளை வந்து அந்த எண்ணெயில் பட்டு நம்ம வந்து அதாவது வெடிப்பு, பச்சை வெடிப்பு போகிறதுக்காக கொஞ்சம் லைட்டாக போட்டு நம்ம வதக்குவோம். இந்த காய்கறியில் வந்து மிளகாய்த்தூள் அது ஒரு தனி மணமாக இருக்கும். ரொம்ப கத்திரிக்காய் வதங்காமல், ஏன்னா ஒரு அந்த பச்சைத்தன்மையான ஒரு வாசம் தான் ஒரு ஃப்ளேவர் நமக்கு நல்ல ஒரு சாம்பாருக்கும் சரி. சாம்பார் ஏதோ ஒன்று வைக்கிறதா இல்லை, ஆனால் சாம்பார் சத்தான ஒரு சாம்பாரை நமக்கு வந்து இருக்கணும். ஏன்னா சாம்பார் பிடிக்காதவங்க யாரும் இருக்க முடியாது. ஏன்னா வந்து சாம்பார்னா எல்லாத்துக்கும் ஸ்பெஷல். இவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஒரு கிளறி விட்டுக்கலாம். விட்டுட்டு நீங்கள் வந்து அந்த பருப்பு, நம்ம துவரம் பருப்பு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றுனாங்களா அதை வந்து நம்மளை கலக்கிட்டு நீங்கள் வந்து அந்த தண்ணியை மட்டும் இருத்து இதில் சேர்த்திருங்க. ஏன்னா அந்த காய் வந்து அந்த பருப்பு தண்ணியில் தான் நம்ம வந்து வேகணும். அப்போ தான் அந்த சாம்பாருக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கும். மீதி வந்து அந்த பருப்பை வந்து நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம், புளியை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் தனியாக. இப்போ இவ்வளோதாங்க. இதை வந்து நீங்கள் கலக்கி விட்டு நீங்கள் வந்து கொதிக்க விட்டுடலாம். அது ஏன்னா கொதிக்க விடுறது பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். இதில் வந்து காய்கறி வந்து அந்த முழுகிற அளவுக்கு பருப்பு தண்ணி சேர்த்தா போதும். காய்கறி வந்து நல்லா பஞ்சு மாதிரி வேக வச்சிடாதீங்க. அதாவது ஒரு மிதமாக நீங்கள் வந்து காய்கறி எடுத்து பார்த்தாலே தெரியும். அந்த அளவுக்கு மிதமாக வெந்தாலே அந்த மிளகாய்த்தூளும் நமக்கு வந்து இந்த பச்சை வாசம் போயிடும். அவ்வளோதான் பதம். நீங்கள் வந்து கொதிக்க விட்டுடலாம். இது வந்ததுக்கப்புறம் நம்ம சாம்பார் பொடி வந்து நம்ம தனியாக ரெடி பண்ணிக்குவோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கொத்தமல்லி, மல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 கிராம். அடுத்தது வந்து கடலைப்பருப்பு ஒரு 25 கிராம், வெந்தயம் வந்து ஒரு 4 ஸ்பூன். அடுத்தது சீரகம் வந்து ஒரு 2 ஸ்பூனு, ஒரு 5 காஞ்ச மிளகாய். இவ்வளோதாங்க. இது வந்து நம்ம எல்லாமே வந்து வறுத்து எடுக்க போகிறோம். ஒரு வானல் எடுத்துக்கங்க, ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் வந்து முதல்ல காஞ்ச மிளகாய் நீங்கள் வந்து வறுத்து எடுத்துக்கங்க. காஞ்ச மிளகாய் ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக நீங்கள் வறுத்து எடுத்தாலே போதும். ஏன்னா சூடு ஏறிச்சுன்னா நம்ம வந்து கடாய் வந்து சட்டுன்னு வறுந்து எடுத்துரும். அதனால் இந்த அளவுக்கு போதும். அடுத்து தனியா வந்து நீங்கள் வந்து வறுக்க போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாசம் ஃப்ளேவர் வரும் பாருங்கள், அந்த பதம் தான் தனியாவுக்கு. தனியாவை வந்து நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும். பொதுவாகவே நம்ம வந்து குழம்பு மிளகாய்த்தூள் வந்து இப்போ நான் போட்ட சாம்பார் குழம்பு மிளகாய்த்தூள் தான், வெறும் மிளகாய்த்தூள் இல்லை. நம்ம எல்லாமே தனியாலேருந்து மிளகு, சீரகம், சோம்பு, அடுத்தது அந்த பெருங்காயம், அடுத்து வந்து சுக்கு,
எல்லாமே சேர்த்து தான் நம்ம வந்து அரைப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து துவரம் பருப்பு மட்டும் தான் போட்டு அதில் அரைப்போம். அதில் நெறைய பேர் கடலை பருப்பும் போடுவாங்க. கடலை பருப்பு வந்து என்னன்னா, ஒவ்வொரு பண்டங்கள்லாம் வந்து சீக்கிரமா வந்து அடிச்சிரும். அதுக்காக அந்த கடலை பருப்பு மட்டும் அவாய்ட் பண்ணிருவோம். வெறும் துவரம் பருப்பு மட்டும் தான் நம்ம சேர்த்து வந்து மிளகாய் தூளுக்கு அரைப்போம். அது என்ன அரைச்சாலும் வந்து மிஷினோட சூடுல வந்து வாசம் வந்து கம்மியாயிடும். அந்த குழம்பு மிளகாய் தூள் போட்டு தான் நம்ம குழம்பு வைக்கிறோம். அதுல போடுற ஒரு சிறு பகுதி தான் நம்ம வந்து தனியா இத வந்து நம்ம குழம்பு சாம்பார் வந்து கொதிக்கும்போது நம்ம வந்து போடுறோம். ஏன்னா நம்ம உடனே வறுத்து நம்ம அரைச்சு போடுறதால இது ஒரு தனி ஒரு ஃப்ளேவர். இந்த சாம்பார் பொடி. இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி வறுத்து எடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கடலை பருப்பு இதுவும் நீங்க பொன்னிறமா எண்ணெய் விடாம நீங்க வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம என்னதான் வந்து நம்ம கல்யாண சாம்பார்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அடுத்து அதை கல்யாண சாம்பார்ல எந்த ஒரு விசேஷ சாம்பாரும் பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் சாம்பாரா கூட பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். ஒரு கமகமன்னு ஒரு தனியே ஒரு வாசம், ஒரு மணமா இருக்கும். அது இதுதாங்க ஒரு சீக்ரெட்டு. இப்போ வந்து இந்த வெந்தயம் வச்சிருக்கீங்களா? வெந்தயம் வந்து நம்ம வறுத்து எடுத்துக்குவோம். இதுவும் பாருங்க அந்த ஃப்ளேவர் நல்லா வரும். ஒரு படபடன்னு பொரியும். பொரியிற டைம்ல நல்லா வெந்ததுக்கப்புறம் அப்போ அந்த சீரகத்த வந்து நீங்க வந்து லைட்டா வறுத்து எடுத்துக்கலாம். அதிலயே. சீரகம் ரொம்ப வறுக்கணும் அவசியம் இல்ல. இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டா போதும். சும்மா லைட்டா தூவுனா போதும். இத நம்ம வந்து எடுத்து பாத்திரத்துல மாத்திட்டு, நீங்க வந்து கொஞ்சம் லைட்டா ஆற வச்சுட்டு, நீங்க மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா ஃபைனா இல்லாமயும், நல்ல கொரகொரப்பா இல்லாம மிதமா நீங்க வந்து அரைச்சு எடுத்துக்கங்க. இதுதான் சாம்பாருக்கு கம கம சாம்பாருக்கு மெயின் பொடி இதுதான். இதுலயே நெறைய பேருக்கு வந்து சீரகம் நீங்க சேர்க்காமலும் நீங்க ஒரு வாட்டி வச்சு பாருங்க. சீரகம் சேர்த்து வச்சு பாருங்க. ஏன்னா ஒரு அதிகமான ஃப்ளேவர் குடுக்கும் சீரகம். சீரகம் எல்லாமலே வச்சாலும் மல்லியோட ஃப்ளேவர் நமக்கு குடுக்கும். இப்ப நம்ம வச்சாலுங்களா சாம்பார் வந்து காய்கறி வேக வச்சதுல வந்து உப்பு சேர்த்திக்கணும். உப்பு சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா, கட்டி வந்துருச்சு. இப்போ வந்து பருப்பு வந்து துவரம் பருப்பு நம்ம வேக வச்ச துவரம் பருப்பு வந்து கடைஞ்சு எடுத்து ஊத்திட்டோம். நீங்க வந்து புளி கரைசலும் அந்த பருப்புலயே வந்து சேர்த்து நீங்க ஊத்தி விட்டுருங்க. ஏன்னா தனித்தனியா ஊத்தணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்காக நான் அப்படி காமிச்சிருக்கேன். இப்போ நல்லா ஒண்ணா கலக்கி விட்டுருங்க. ஏன்னா புளி வந்து கொஞ்சமா நீங்க குடிச்சாலே போதும். கருவேப்பில, கொத்தமல்லி போட்டு நீங்க கலக்கி வந்து கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டீங்கன்னா, நீங்க வந்து ஒரு பருப்பு தண்ணி நம்ம ஊத்துறதால வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கொதிக்கணும் அவசியம் இல்ல. ஒரு 3, 4 மினிட்ஸ் வந்து கொதிச்சா போதும். தல தளன்னு கொதிச்சா போதும். ரொம்ப கொதிச்சாலும் அந்த பருப்போட ஃப்ளேவர் வந்து சாம்பார் வந்து கெடுத்துரும். அதில வந்து மிதமான பருப்பு அந்த துவரம் பருப்பு மென்மையா நல்லாயிருக்கும். இப்போ 2, 3 கொதியிலே வந்து நீங்க வந்து ஆட் பண்ணிடுங்க. இந்த சாம்பார் பொடி 2 ஸ்பூன் போட்டா போதும். நீங்க இன்னொன்னு நீங்க பருப்பு தண்ணி ஊத்துனீங்க லாஸ்ட்ல பருப்பு கடைஞ்சிட்டு, அதிலேயே கூட நீங்க சேர்த்துக்கிட்டா கூட பரவால்ல. சும்மா 2, 3 கொதி அளவுக்கு கொதிச்சாலே போதும். இந்த சாம்பார் பொடி போட்டு நல்லா ஒரு கமகமான ஒரு சாம்பாரா நல்லா மாறிடும். இதுதாங்க. இது வந்து நம்ம பார்க்க தண்ணியா தான் தெரியும். ஆனா கொஞ்சம் ஆறுன பிறகு பார்த்தீங்கன்னா, திக்னஸா வந்துரும். ஏன்னா நம்ம கடலை பருப்பு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா? அது வந்து திக்னஸ் குழம்பு வந்து சாம்பார் கட்டியான ஒரு சாம்பாரா குடுக்கும். அதனால நீங்க வந்து குழம்பு வைக்கும்போதே இந்த சாம்பார் வைக்கும்போதே தண்ணி கொஞ்சம் ரொம்ப திக்னஸ் இல்லாம மிதமா வச்சு பாருங்க. ஏன்னா இந்த சாம்பார் பொடி போடும்போது திக்னஸ் ஆகும். இவ்வளோதாங்க ஒரு சிம்பிளான ஒரு சாம்பார் தான். அந்த கத்திரிக்காய் சாம்பார். இது கத்திரிக்காய் சாம்பார் மட்டும் தான். இதுவே நல்ல ஒரு சாம்பார்லயே வந்து ராஜா சாம்பார் எது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கத்திரிக்காய், முருங்கா, மாங்கா. இது 3ம் வச்ச ஒரு ஃப்ளேவர் அது சொல்லவே முடியாது. செம்ம சூப்பரான ஒரு டேஸ்ட் வரும். இவ்வளோதாங்க. நீங்க வந்து ஒரு 3 நாள் அந்த பொடிய போட்டோனே கொஞ்சம் கொதிச்சதுங்களா, அதான் ஒரு 4, 5 கொதி கொதிச்சா போதும் தல தலன்னு அவ்வளோதான் நம்ம வந்து இறக்கிடலாம். இது ஒரு சிம்பிள் தான். நல்ல ஒரு கம கம கத்திரிக்காய் சாம்பார். நீங்களும் வந்து வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா தொடர்ச்சியா வீடியோ போடுறதுக்கு டைம் இல்லாத காரணத்தால கொஞ்சம் லேட்டா போடுறேன். வரும் காலத்தில் கொஞ்சம் ஒரு தினமும் ஒரு வீடியோ போடணும்னு பார்க்குறேன். நன்றி.